ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை நாடகத்தில் மனோஜி அந்த வீட்டு பத்திரத்தை வச்சு வீட்டில் நிறைய கடன் வாங்கிடுறாரு. அந்த கடனை அடைக்கிறதுக்காக மீனாவும் முத்துவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் மனோஜி இதெல்லாம் கவலைப்படாமல் கூலாக பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அதை பார்த்து அண்ணாமலை பயங்கரமாக திட்டுறாரு விஜயா கிட்ட. அப்போ திட்டிகிட்டு இருக்கும்போது பாவம் முத்துவும் மீனாவும் இந்த வீட்டை மீட்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் இந்த மனோஜி என்னன்னா கவலையே இல்லாமல் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கானேன்னு திட்டுறாரு. அப்போ முத்து வராரு. முத்து வந்ததும் அப்பாடா ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு வராரு டயர்டா. அப்போ முத்துவோட அப்பா என்னப்பா ரொம்ப கஷ்டமாப்பா வேலை இன்னைக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஆமாப்பா நிறைய சவாரி வந்ததுப்பா, எல்லா சவாரியும் முடிச்சிட்டேன்ப்பா நான் அப்படின்றாரு. அப்போ மீனாவும் வராங்க. மீனா வந்ததும் நிறைய பூ ஆர்டர் எடுத்து அவங்களும் கஷ்டப்பட்டு வராங்க. அப்போ முத்து என்ன சொல்றாருன்னா, மீனா இன்னைக்கு ஒரு மசால் கடையில் ஒரு அம்மா மசால் வடை போடுறத பார்த்தேன், என்னை மூக்க தொலைச்சிது அந்த வாசனை கமகமன்னு. ஆனால் வாங்கி சாப்பிட்லான்னு நினச்சேன் மீனா. ஆனால் எதுக்கு அந்த சாப்பிட்ற காசை மிச்சம் பண்ணால் நம்ம கடன் அடைக்கலாமேன்ட்டு வந்துட்டேன் அப்படின்றாரு. இதை பார்த்ததும் அண்ணாமலை ரொம்ப கஷ்டப்படுறாருங்க. ஏன்னா மனோஜ் அங்கே பிரியாணி தின்னுட்டு இருக்கிறாரு கவலை இல்லாமல். அதுக்கப்புறம் 9,05,000 மீனாவும் முத்துவும் சேர்த்துடுறாங்க. இன்னும் 95,000க்கு என்ன பண்ணுறதுன்னு பேசிட்டு இருக்காங்க. ஸ்ருதியும் ரவியும் என்ன பண்ணுறாங்கன்னா, ரவி 1 லட்சம் ரெடி பண்ணி ஸ்ருதி கிட்ட கொடுக்குறாரு. ஏது ரவி உனக்கு இவ்வளோ பணம்னு கேட்குறாங்க. இல்லை ஸ்ருதி, நான் கொஞ்சம் சேவிங் வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் கடனும் கொஞ்சம் வாங்கினேன். மீனாவும் முத்துவும் கடன் அடைக்க கஷ்டப்படுறாங்கல்ல, இந்த 1 லட்ச ரூபாவை நம்ம கொடுக்கலான்றாரு. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, 1 லட்சம் பத்தாது ரவி, அவங்க என்ன பண்ணுவாங்க, 48 லட்சம் கடன் அடைக்கணும், நம்மளும் இன்னும் அதிகமாக கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அப்பா கிட்ட ஒரு 10 லட்சம் கடன் கேட்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க ரவி கிட்ட. ரவி வேண்டாம் ஸ்ருதி, உங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஆகாது, அது நல்லா இருக்காது, வேண்டாம், நம்மளே எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 லட்சம் ரூபாவை எடுத்துகிட்டு போயிட்டு முத்துக்கிட்ட கொடுக்குறாரு ரவி. கொடுத்ததும் வேண்டான்னு சொல்கிறாரு. என்னடா ரவி முத்து வேண்டான்ற, நீ இவ்வளோ கஷ்டப்படும் போது நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? மனோஜி ஏற்படுத்தின கடன் தான், ஆனால் நீயும் பாதி ஏற்றுக்கின பிறகு நானும் அதை ஏற்றுக்கணும் இல்லடா. இப்போதைக்கு 1 லட்சம் ரூபாய் வாங்கிக்கோ, பின்னாடி நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, நாங்கள் 9,05,000 சேர்த்து வச்சுட்டோம், 95,000 குறைஞ்சது 10 லட்சத்துக்கு, ஆனால் நீங்கள் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி ஸ்ருதி அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்ருதி சொல்கிறாங்க, எப்படி மீனா இவ்வளோ ரெடி பண்ணீங்க இவ்வளோ சீக்கிரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கழுத்தை பார்க்குறாங்க. அவங்க கழுத்தில் தாலி செயின் இல்லைங்க. உடனே ஸ்ருதி ஷாக் ஆகி, மீனா எங்கே உங்கள் கழுத்தில் இருந்த தாலி சரடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை விற்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மீனாவும் முத்துவும். ஏன் அதை விற்றீங்கன்னா பின்னாடி நம்ம வாங்கிக்கலாம் ஸ்ருதி அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்புறமா அந்த ஃபினான்சி கம்பெனிக்காரங்கிட்ட போயிட்டு ரவுண்டாக 10 லட்சத்தை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. இந்தாங்க, நாங்கள் 48 லட்சத்தில் 10 லட்சம் கொடுத்துட்டோம், மிச்சம் எவ்வளோ நாங்கள் பணம் கட்டணும், வட்டி எவ்வளோன்னு எங்களுக்கு தெளிவாக ஒரு ரெசிப்டில் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. அந்த ஃபினான்சி கம்பெனிக்காரும் எழுதி தரேன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதை கொடுக்கும்போது மீனா முத்துவையும் ஃபினான்சி கம்பெனிக்காரர்கிட்டையும் 2 பேரையும் நிற்க வச்சு அந்த பேப்பர் கொடுக்கும்போது ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க சாட்சிக்காக. அப்புறம் கொடுத்துட்டு இவங்க வெளியே வரும்போது சிந்தாமணி இதை பார்த்துடுறாங்க. முத்துவும் மீனாவும் அந்த கம்பெனிக்கு போகிறத உடனே உள்ளே போயிட்டு அந்த ஃபினான்ஸ்கார்கிட்ட போயிட்டு சிந்தாமணி எதுக்கு மீனாவும் முத்துவும் இங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க பாதி காசு கடன் அடிச்சுட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாரு. இல்லையே, இந்த கடனை முழுக்க கொடுக்க விடக்கூடாதாச்சே அப்படின்றாங்க சிந்தாமணி. அதுக்கு ஃபினான்சிக்கார் சொல்கிறாரு, எப்படி இருந்தால் என்னங்க, அவங்க தான் எனக்கு பணத்தை திருப்பி கொடுக்குறாங்கல்ல, எனக்கு பணம் வந்தால் போதும் அப்படின்றாரு. ஏங்க உங்களுக்கு பணம் வந்தால் போதும், அதுவும் இல்லாமல் அந்த குடும்பமும் இதோட சேர்ந்து அசிங்கப்படணும், அவமானப்படணும், நடுத்தருவுக்கு வரணும், இதுதான் என்னுடைய எண்ணம் அப்படின்னு சொல்கிறாங்க சிந்தாமணி. அப்போ அவங்கள என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு இவர். கேட்டதும் மனோஜ் தானே அவங்க அப்பா கையெழுத்த அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் பத்திரத்தில் போட்டு உங்ககிட்ட பணத்தை கடன் வாங்கினா போல, அது ஃபோர்ஜரின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்றாங்க. உடனே நாளைய கதையில் அந்த ஃபினான்சி கம்பெனிக்காரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாரா, மனோஜை என்னென்னலாம் பண்ணுவாங்க, அப்போதான் அந்த குடும்பம் நடுத்தருக்கு வரும்னு ஆசைப்படுறாங்க சிந்தாமணி அம்மா. இந்த கதையெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, பாய்.